இதுதான் வந்து நாங்கள் வந்து இறங்கின பாதை. அப்படியே வந்து இதில் கிறிஸ்தவத்துடைய இது வந்து இருக்குது. ஆலமரம் அரச மரம். அங்கே போனாலுமே இந்த அரச மரம் தான் அப்படின்னு சொன்னால் நல்ல ஓய்விடமாக இருக்குது. இது வந்து அரச உத்தியோகத்தர்களை வந்து ஏற்றிருக்கக்கூடிய பஸ். ஒரு நண்பராக ரெஸ்ட் எடுக்கிறார். நீ வேலை முடிய ஏற்றி கொண்டு இருக்கணும். ஆலமரம் உண்டு நிற்க அவ்வளோ அந்த ஆலமர விழுதுன்னு சொல்கிறது. நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். ஊராத்துள்ளான் இருக்கு விழுதுகள் வந்து. தான் நான் நிறைய இடங்களில் வந்து விழுந்து புல்லாய் வந்து விழுந்து வைக்கிறேன். அதோட இன்னுமே நிறைய விழுது பார்த்திங்கன்னா விழுந்து அது நிலத்தில் வேர் ஒண்டி அப்படியே அது ஒரு இந்த கிளைகளை தாங்கிறதுக்குரிய ஒரு அது வந்து மாறிடும் ஃபுல்லாகவே. கிட்டத்தட்ட இந்த மாதிரி தமிழில் சொல்லுங்கள் எனக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்தை வந்து வீடியோ எடுக்கிறது தவறு. ஆனால் நாங்கள் போகல காட்டுறோம். இதுதான் நீதிமன்றம். இது வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுக்குள்ள இடங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டிய கிடக்கப்பட இடத்தை கொஞ்சம் விசாரிச்சுட்டு போவோம். சொல்லி நிற்குது. காவல்துறை யாகப்பர் ஆலயம். ஆயிரத்தி 1716 கட்டப்பட்ட கிடக்கு இந்த ஆலயம். இது வந்து இந்த கடற்படை வீதின்னு சொல்லி போடப்படுறது. கல்லோடு சேர்ந்தது. இந்த கடலுக்கு அங்கால வந்து இருக்கிறது வந்து ஊர் காவல்துறை. இதில் இருந்து பார்த்தால் அங்கே தெரிகிறது வந்து காரைநகர் அங்கேருந்தா வந்து நான் போட்டில் திட்டியும் வந்து காட்டியிருக்கிறோம். இவ்வளோ வந்து இது வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து எங்கேன்னு சொன்னால் உருவகத்தில் இருக்கக்கூடிய யாகப்பர் ஆலயம். அந்த யாகப்பர் ஆலயம் சம்பந்தமாக தான் நான் இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் வந்து மிக நீண்ட வரலாறு ஒன்று இருக்குது. ஒல்லாந்தர் போர்த்துகேயர் காலத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயம் வந்து மெயினாக வந்து ஒரு பழம்பெரும் சர்ச் தேவாலயம் என்று சொல்லலாம். புனித யாகப்பர் ஆலயம் அப்படின்னு சொல்லி தான் போடப்பட்டிருக்கு. நான் உள்ள போய் பார்ப்போம் வீடியோக்களில் வந்து. இது வந்து அந்த சந்தி ஊராத்துறையில் வந்து அந்த சந்தி இந்த ரோடு வந்து அப்படியே போகிற சந்தி வந்து அப்படியே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தி அதுலேருந்து அப்படியே நேரம் வந்தால் இந்த ஆலயம் வந்து இருக்குது. தமிழர்கள் ஞாயிறில் சேர்ச் நடக்கிறதோடா சிலவல் நடக்குமா? ஏன் பெருமாள் ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள் விளங்கல. இங்கே வா. ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாளுண்டுப்பா. வாங்கடா வீடியோக்குள்ள வாங்கடா. ஐயோ ஞாயிறு கடைசி நாளுண்டு ஒவ்வொரு ஞாயிறு என்னதுக்கு ஒரு நாள் நடக்கிறீங்களா தெரியாது. சில இடத்துக்குலாம் வைக்குவாங்க. எங்க இடத்துல சில கோயிலுக்கால வைப்பாங்க. இல்லை இந்த கோயிலில் வந்து என்ன ஸ்பெஷல்னு சொல்லி உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்கணுமா? கோயில் விசேஷம் அதுக்குள்ள போனீங்கன்னா அதுல கப்பு நிறைய கப்பு அங்கேதான் வச்சுருக்காங்க. இல்லை இந்த கோயில் சம்மந்தம் யாராவது பெரிய ஆக்கள்கிட்ட எடுக்க புரிய மாதிரி இல்லையா ஒருத்தருமே?
இல்லை அந்த பக்கத்தில் தாத்தா இருக்கு. தாத்தா இருக்கா? சொல்லுவாரா? ஓ கிறிஸ்டியன் அவர்? ஓ வழக்கமா உங்களுக்கு? ஓ அவரோட தாத்தா தாத்தா அறிமுகப்படுத்தி விடுங்களேன் எனக்கு. இப்படியே போனீங்கடா. ஓ அதில் அந்த ஜஸ்டிஸ் பிளேஸ் இருக்கு தானே, ஓ அதில் ஒரு தம்பி ஒரு ஆள் மாஸ்குடன் இந்த ஆட்டுக்குடியை கிளச்சி கொண்டு வீடு நெல்லிமரம்லாம் நிற்கிது. சரி பாவன் தாத்தா போய் சந்திப்பு இருக்கா? வா 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 யார் நாங்கள் எங்களை கூட அறிமுகப்படுத்தி போட்டு நீ அந்த தம்பி என்னடா பேர்? அஜய். அஜய் எத்தனை ஆண்டு படிக்கிறேன்? 6. எந்த ஸ்கூல்? ஆண்டனி ஸ்கூல். நீப்பா நீ எத்தனை ஆண்டு படிக்கிறேன்? சௌரமா 2 பேரும்? அவன் ஃப்ரெண்டு. இவரெல்லாம் என்னுடைய நண்பர்களா இந்த ஊராத்தூரில் வந்து கிடைச்சிக்கக்கூடிய நண்பர். தம்பிக்கு என்ன பேர்? ரொனால்ட். சரி தாத்தாட்ட போவோம்பா ஐயா, கொண்டு நரம்பப்படுத்தி போட்டு வா, தாத்தா நான் கதைக்கிறேன் என்ன மாதிரி சொல்லி. சரி போமா பா அப்படியா. சரி இந்த எனக்கு இன்னும் தெரியுது வேறு இந்த சர்ச் புனித ஜாகப்பர் ஆலயம் ஜேம்ஸ் என்றெல்லாம் சொல்லப்படுது. வெளியில் வந்து ஒரு வரலாறு ஒன்று பார்த்தேன். ஒரு ஐயா சொன்னார் 1715ஆம் ஆண்டு வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே வந்து பார்க்க 1815 என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. அது உண்மையான வரலாறு என்ன என்றதே தெரியலை. ஆனால் வரலாற்றின்படியே தேடி பார்த்த அளவில் வந்து பார்த்தால் 1815ஆம் ஆண்டு தான் இந்த சர்ச் வந்து கட்டப்பட்டிருக்கு, அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சேர்ச்சை பொறுத்தவரை இடிக்கவோ அல்லது எந்த விதமான மாற்றங்களும் செய்ய முடியாது. பெயிண்ட் மட்டும் அடிக்கலாம் நடக்கு, மற்றபடி வந்து இந்த இதுவுமே செய்ய முடியாது. இப்படியான இடங்கள் வந்து நிறையவே எங்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை நிறைய இடங்கள் வந்து இருக்குது. அது நான் உங்களுக்கு பாருங்கள். கடும் வெயில், அதான் தொப்பி போடப்பட்டிருக்கு. பாதுகாப்பு தானே முக்கியம். வந்து நாங்கள் வந்த நேரம் வந்து சர்ச் வந்து பூட்டப்பட்டிருக்கு. நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கணும். கிட்டத்தட்ட பெரிய ஒரு பரப்பில் தான் வந்து சர்ச் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த உள்ள போய் எடுக்கணும் என்று சொல்லித்தான் நாங்கள் ஆசைப்பட்டு வந்தோம். வந்த இடத்துல வந்து எங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம். சில சர்ச் வந்து நேரமே வந்து ஆக்கள் இருப்பினம் இந்த உள்ள போய் பார்க்குறதுக்கான வசதி எல்லாமே வந்து இருக்கும். இங்கே வந்து அது இல்லாதபடினால பாருங்கள் சர்ச். பார்த்தீங்கன்னா பின்னால் ஒரு மணிக்கூர் கோபுரம் ஒன்று இருக்குது. அது ஒரு காலகட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த சர்ச்சினுடைய ஃபுல் இதுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி அந்த ஃபுல் வியூ பார்க்குறதுக்கு தான் போகிறேன். அதோட இதுக்குள்ள பழைய பில்டிங்ஸ் ஒன்று இருக்குது. இன்னொரு இதோட சேர்த்த மாதிரியான ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது. இது என்ன கட்டடம், எது கட்டடம், இது இந்த டீட்டெயில்ஸ் இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். பார்ப்போம். பத்து பரடுகள் எல்லாம் வளர்ந்து போய் கிடக்கு. இந்த கட்டடத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகக்கற்பாறை இருக்கு. முருகக்கற்பாறைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதிகமாக வந்து. எஸ், முருகக்கற்பாறை சுண்ணாம்புக்கல் இருக்காண்டு பார்க்குறேன், காணலை. இந்த இருக்கு இல்லை முருகக்கற்பாறை. ஆலயத்திலே வந்து பழுதடைஞ்ச அல்லது அந்த இடிபாட்டு கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து யுத்த காலத்தில் வந்து இடிபட்டிருக்கக்கூடிய தான் இது சர்ச்சினுடைய பின்பக்கம். சர்ச்சை பொறுத்து இருக்கக்கூடிய பின்பக்கத்தில் வார. சரி, இந்த சர்ச் சம்பந்தமாக வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அல்லது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இது வந்து என்ன சொல்லிங்கன்னா, இந்த சர்ச்சை பொறுத்தவரையில் வந்து 2 விதமான வரலாற்றை கொண்டிருக்கு. ஒன்று வந்து
இந்த முன்னுக்கு நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவாங்க பார்த்துருக்கோம் 1716 ஆண்டுன்னு சொல்லி. அது என்ன ரீசன் சொன்னால் இங்கே இருக்க ஐயாட்ட கேட்டேன், ஐயா இன்டர்வியூ கேட்டேன். நான் இப்போ ரெடி ஆகிட்டு சொல்லுவேன், அதுக்கு எது மாதிரி நீங்கள் வாங்கன்னு சொல்லி நம்பர்லாம் பண்ணிட்டு விட்டாங்க. அது வந்து 1716 வந்து இந்த ஊர் காவல்துறை பொறுத்தவரையில் வந்து முதல்ல வந்து கத்தோலிக்க மதம் வந்து வேறொன்றின் அந்த காலம்தான் அந்த 1714 வந்து இந்த சரி, இந்த 1717 1816 1815 என்றது வந்து என்ன கதை என்று சொன்னால், இந்த சர்ச் அதாவது வந்து ஊர்காவல்துறையை பொறுத்தவரையில் வந்து இல்லை இந்த தீவிரத்தை பொறுத்தவரையில் வந்து கத்தோலிக்க மதம் வேறொன்றின் அந்த காலகட்டம் தான் 1716 என்று சொல்லப்படுது. அதில் வந்து இந்த சர்ச் முதல் புனித யாகப்பர் ஆலயம் சொல்லப்படக்கூடிய ஜேம்ஸ் அந்த ஆலயம் வந்து என்ன செஞ்சதுன்னு சொன்னால் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சர்ச் இங்கே கொண்டு வரப்பட்ட அந்த காலகட்டம் 1716. 1815 வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சர்ச் வந்து கட்டப்பட்டிருக்கு. சர்ச் இந்த அத்திவாரம் வந்து கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து நான் ஏற்கனவே காட்டின மணிக்கூட்டு கோபுரம், மணி பெல் கோபுரம் வந்து அதில் இருக்குது, மணி அடிக்கிற கோபுரம். இங்கே இருக்கக்கூடிய பீடம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கு, எல்லாமே வந்து கட்டப்பட்டிருக்கு. அது ஒவ்வொரு காலகட்டம் பிறகு அந்த ஆலய அமைப்புக்கு அத்திவாரமிடப்பட்டது வந்து 1815 என்றது உண்மை. 1716 என்றது வந்து ஊர்காவல்துறையில் வந்து கத்தோலிக்க மதம் தோற்றம் பெற்ற அந்த காலகட்டம் தான் அது இருக்குது. இது மிக நீண்ட வரலாறு, கிட்டத்தட்ட 300 வருடங்களை கடந்து இந்த ஆலயம் வந்து இங்கே இருக்குது. அதே போல் சின்ன காலகட்டம் இந்த சர்ச் வந்து வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லி மாதத்தில் அல்லது பெரிய நாட்கள் விழாக்கள் நடக்க வந்து பூசை நடக்கும் அந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தவன். அதே போல் வந்து இந்த மியான்மார், அதாவது வந்து மியான்மாருக்கு வந்து கப்பலில் இருந்து போய் அங்கே ஒரு சம்பவத்துக்கு பிறகு இந்த இறந்த ஆக்களை நினைவு கூறுற வகையில் வந்து ஒரு இடம் ஒன்று இருக்குன்னு சொல்லப்பட்டது. சுருவத்தோடு ஒரு இடத்துல இருக்குதாமன்னு சொல்லி அந்த பெயர்களோ பேரங்களோ டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் அவன் ஞாபகமாக வந்து போடப்பட்டிருக்கு அல்லது அது வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதான் வந்து புனித யாகப்பருடைய வரலாறு. எல்லோரும் வந்து பிளவிலையாகவோ அல்லது இதாக ஒரு தவறான இதாக வந்து கொடுக்காதீங்கன்றது இந்த காணொலியுமே வந்து நான் கேட்டுக்கொள்கிற விடயம். இது இப்போ தொல்லியல் துறை பசம் உள்ளக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் இந்த போட் ஒன்றும் வைக்கல, இது பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் என்னன்னு சொல்லி இன்னும் போட் போடலை. ஆனால் தொல்லியல் திணைக்களம் வந்து பாதுகாக்குது. புஷ்பரட்னம் ஐயா தான் அதுக்கு பொறுப்பாக இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஐயாரால். சரி, அதை விட இந்த ஊராத்துறையை பொறுத்தவரை வர வருடங்களில் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. லண்டன் பிளாஸ் இருக்குது, அதே போல் வந்து சமாதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதை விட நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குதாம். அதை நான் இன்னொரு நாளைக்கு ஐயாவோட வரைகளை ஐயாவுக்கு முன்கூடிய தகவலை சொல்லிட்டு அந்த தகவல் டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்காக நான் தருவேன். அதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இப்போ அடுத்த இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். நாங்கள் அடுத்த இடத்துக்கான பயணத்தை இனிதே ஆரம்பிப்போம். சரியா? ஓகே.